எனக்கு வந்து எங்க ஆத்தா வந்து உயிரோடு இங்கே உட்காந்துட்டு இருக்காருன்னு. இன்னைக்கு நான் வந்து அம்பாளுக்காக மடிப்பிச்சு எடுத்தேன். அதுவும் அவ எனக்கு சொல்லி நான் எடுத்தது. நம்பினவங்களுக்கு ஆத்தா கூடவே வருவா. அவளுடைய கால் பாதம் வந்து இங்கே நைட்டு தூங்குனீங்கன்னா அப்படியே நம்மளை சுற்றி நடந்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும். அது சல் 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 அந்த சவுண்டு கேட்கும். எங்கள் வீட்லேயே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீ வந்து அம்பாளோட கையை பிடிச்சிக்கோ, உன்னை கொண்டு எங்கேயோ விட்டுருவா அப்படின்னாங்க. இன்னைக்கு அவளை நான் கை கால் மொத்தமாக பிடிச்சிட்டு இருக்கேன். என்னை வந்து சந்தோஷத்தில் திளைக்க வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு 13 வயசுலேருந்து நான் இவ்வளோ கும்பிட்டு இருக்கேன். வணக்கம்மா. வணக்கம். திருவேற்காடு தரிசனம் எப்படி இருந்தது? அதாவது எங்கள் ஆத்தா எப்போ கூப்பிடுவான்னா, இப்போ க்ஷணத்தில் எனக்கு உன்னை பார்க்கணும், நீ வா அப்படின்னோடனே நான் எப்படி எந்திரிச்சு இங்கே ஓடி வருவேனே எனக்கு தெரியாது. ஆனால் நான் கனவுல பார்த்து அதே மாதிரி அவளுக்கு அலங்காரம் பண்ணி அப்படியே உட்காந்துருப்பா. அப்போ வந்து எனக்கு வந்து எங்கள் ஆத்தா வந்து உயிரோடு இங்கே உட்காந்துட்டு இருக்காருன்னு. இன்றைக்கி நான் வந்து அம்பாளுக்காக மடிப்பிச்சு எடுத்தேன். அதுவும் அவள் எனக்கு சொல்லி நான் எடுத்தது. முழுக்க நான் மட்டுமே வந்து அம்பாள் சொன்னதுனால எடுத்தேன். எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். அதாவது இந்த திருப்பணியில் நானும் ஒரு சின்னதாக அணில் மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்றது அவ்வளோ சந்தோஷம். அம்பாள் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து ஒருத்தவங்க கூழ் கொடுத்தாங்க. அம்பாள் இருக்கான்றதுக்கு வந்து அதில் வந்து என்னென்னா ஒரு பெரிய வேப்பிலை வந்துச்சு. அதை நான் கடன்னு சாப்பிடும்போது நினச்சேன், அம்மா நீ இருக்க தானே அப்படின்னா அந்த வேப்பிலை எனக்கு வந்துச்சு. ஸோ எங்கள் அம்மாவை பார்க்க சீக்கிரமாக ஓடி வந்தேன். அரங்காவலர் அம்மாகிட்ட கேட்டேன், நீங்கள் என்னோட வந்து நிற்பீங்களான்னுட்டு. அவங்களும் வந்து நின்னாங்க. மடிப்பிச்சு ஏந்தி அது எல்லாமே உண்டியல் காணிக்கையாக போட்டு வந்தேன். அம்மாவுடைய அந்த கால் இருக்கு இல்லையா, ஒரு காட்ஸ் கால்னு சொல்லுவாங்க, அது எப்படி அதை கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியும்? இல்லை அது வந்து நம்பினவங்களுக்கு ஆத்தா கூடவே வருவா. அவளுடைய கால் பாதம் வந்து இங்கே நைட்டு தூங்குனீங்கன்னா அப்படியே நம்மளை சுற்றி நடந்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும். அது சல் 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 அந்த சவுண்டு கேட்கும். எங்கள் வீட்லேயே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. ஒரு சப்போஸ் கெட்ட கனவு வருது அப்படின்னா நம்மளோட கர்மாலாம் தொலைதுன்னு அர்த்தம். அப்போ அம்பாள் வந்து ஒரு 3-4 மணிக்கு வந்து என்னை எழுப்புவா, வா வந்து விளக்கேற்று எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னுட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அப்படி ஒரு கவுளி கத்தம். நான் இருக்கேன்றதுக்கு அதுதான் சாட்சி எனக்கு. அதனால் எனக்கு வந்து நான் கண் இமைச்சாலும் கண் மூடினாலும் நான் சந்தோஷமாக மற்றவங்ககிட்ட பேசினாலும் எல்லாமே அவ சொல்லி தான் செய்கிறதா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. உங்களுக்கும் அம்மனுக்குமான இந்த உறவு எப்போ இருந்து ஆரம்பம்? ஆக்சுவலி நான் முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 13-14 வயசில் இங்கே வந்து ஐயப்பா சுவாமின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இதுக்கு கருமாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி. அவர் தான் சொன்னார், நீ வந்து அம்பாளோட கையை பிடிச்சிக்கோ, உன்னை கொண்டு எங்கேயோ விட்டுருவா அப்படின்னாங்க. இன்றைக்கி அவளை நான் கை கால் மொத்தமாக பிடிச்சிட்ருக்கேன். என்னை வந்து சந்தோஷத்தில் திளைக்க வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு 13 வயசுலேருந்து நான் இவ்வளோ கும்பிட்டுருக்கேன். இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, ஆத்தா எனக்கு பண்ணி கொடுத்த ஒரு விஷயம்னா எதை சொல்லுவீங்க? நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் வந்து அம்மனை தூக்கி போட்டுட்டாங்க. அப்போ வந்து என்னோடய உடம்பெல்லாம் ஊதி போச்சு. அப்போ நான் அம்மனை நினச்சி அழுதேன். நம்ம சாமி கும்பிடக்கூடாதுலாம் சொன்னாங்க. ஆனால் நான் திருப்பி அவளை கொண்டு வந்து என் வீட்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஃபுல்லாக அந்த நீரெல்லாம் இறங்கி அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கும் இப்போவும் நான் வந்து அம்பாளுக்கு வந்து ஸ்தபதி வந்து இது வைக்க போகிறாங்க. அம்மா உட்கார வைக்கிற பீடத்தை வைக்கும்போது இங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து கனவுல வந்திருக்குது. அம்பாள் வந்து என்னை கூப்பிட சொல்லி இப்போ என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு வர முடியாத சூழ்நிலை, நான் வர முடியாதுமா சாரி சொன்னேன். ஆனால் ஒரு 11 மணிக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, கிளம்பு உனக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன், வான்னு சொன்ன மாதிரி நான் இங்கே வரேன். அப்போ தான் அந்த கல் எடுத்து என்னோடய கையால் அங்கே வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எங்கள் ஆத்தா என்னை வச்சு அவள் சந்தோஷப்படுறா அப்படின்ட்டு. இந்த உணர்வு எப்படி இருக்கும்? ஐயோ சொல்ல முடியாத ஒரு பாக்கியம். அதாவது சிவனை சீக்கிரமாக வந்து அரவணைச்சிக்கலாம். அதே மாதிரி நாராயண கேட்ட உடனே கொடுத்துருவாரு. ஆனால் அம்பாள் மட்டும் அவள் விரும்பணும் நம்மளை விரும்பினான்னு வச்சுக்கோங்களேன். அவளை நம்ம கையை பிடிச்சிட்டோன்னா நம்ம எங்கே இருந்தாலும் அப்படியே நம்ம ஜெயம் மட்டும்தான் நமக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஆடி மாதம் அப்படின்னா நல்ல காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆத்தாவுக்கு வந்து ஆடி மாதம் தான் விசேஷம். இந்த முறை என்னம்மா, இது என்ன? அது வந்து பெரியவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நான் வந்து ஆடி மாதம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆடி 1க்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே இப்படி அலங்காரம்லாம் பண்ணி அம்பாளை வரவேற்கிறதுக்கு ரெடி ஆகிடுவேன். இந்த வெள்ளிக்கிழமை இங்கே வந்துட்டேன். இப்படி ஒரு நாளும் ஒரு கோயிலுக்கு போயிடுவேன். நான் இன்னைக்கு வந்து மடிப்பிச்சை எப்போ காலையிலேருந்தே ஆரம்பிச்சதா சொன்னேன். ஆமாம். எப்படி காலையிலேருந்துன்னா வேற கோயில்கள் இல்லையா? இல்லை ஒரு இடத்துல போயிட்டு மடிப்பிச்சை ஏந்தி கொண்டு வந்து போட்டேன்.
அப்போ திருப்பணிக்காக தான். திருப்பணிக்காக தான் முழுக்க முழுக்க. எங்கள் அம்மாவை சீக்கிரமாக கொண்டு வந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே கொண்டு வந்து அவளுக்கு 4 கோபுரமும் கட்டி அவளை இங்கே உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தயவு செய்து நீங்கள் வந்து பிரச்சனை கஷ்டம் அது இதுன்னு எதுவுமே சொல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கத்தை காலை பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு விடிவு கிடைக்கும், விடை தெரியும், சந்தோஷத்தில் வந்து அலாதியாக இருப்பீங்கன்றது நான் சொல்கிற ஒரு சின்னதான ஒரு விளக்கம். ஏன்னா கடவுளுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை இல்லைங்களா? அதுவும் அம்பாள்லாம் வந்து வேற லெவல். நிறைய கஷ்டத்தில் நிறைய மக்கள் இருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்களும் கஷ்டத்தில் இருக்கலாம். ஒரு சில பக்தர்கள் வந்து அம்மா வந்து என்னை கை விட்டுட்டா அப்படின்னு ஒரு விரக்தியில் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல நீங்கள் கஷ்டம் வரும்போது எதுக்கு சாமியை கும்பிடுறீங்க? நல்லா இருக்கும்போது ஏன் அவளை தேட மாட்டேங்கிறீங்க? அது ஒன்று தான் எனக்கு ஒரு சின்ன கேள்வி. எப்போவுமே அவளை பிடிச்சிக்கோங்க. அவள் இருக்கும்போது நீ என்ன வேணால் கொடுறா, நான் வந்து அது பந்து மாதிரி தூக்கி போட்டு வரேன்னுட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நமக்கு ஜெயம்ன்றது நிச்சயம். இந்த ஆடி மாதம் உங்களுடைய விசிட்டு என்னென்ன கோயில்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க? எங்கள் ஆத்தா சமயபுரம் அவளை பார்க்கணும், வெக்காளியை பார்க்கணும், அப்புறம் லலிதாம்பிகையை பார்க்கணும், திருமேச்சூர் போகணும், பாலாவை பார்க்கணும், வடிவடையம்மனை பார்க்கணும், பச்சையம்மனை பார்க்கணும், இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி 3 பேரையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் புவனேஸ்வரியை பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ஒரு பெரிய ட்ராவல் லிஸ்ட் போட்டிருக்கேன், போய் கிளம்பிடுவேன். அம்பாளுடைய ரெப்ரசன்டேட்டிவாகவே மக்கள் உங்களை பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ வரும்போது கூட நிறைய பேர் உங்கள் கையை தொட்டு கும்பிட்டாங்க. அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரௌடு இல்லைங்க. ஐயோ நான் வந்து பயப்படுவேன். நான் அந்த இடத்துக்கு வரல இன்னும். அவள் வந்து அவளுக்கு நான் ஒரு குழந்தை, இந்த குழந்தைகிட்ட சொன்னால் ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிப்பேன். உண்மையிலேயே நான் வந்து நிறைய எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்பேன். ஒரு அதிசயம், இந்த அதிசயம் வந்து நான் கண்ணால் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு வந்து ரொம்ப முடியாமல் வந்திருந்தாங்க. அவங்க அம்மா இன்னைக்கு சொல்லிவிட்டாங்களாம், இன்னைக்கு நீ கருமாரியை பார்ப்ப, நளினி வருவா, நீ போ அப்படின்னாங்களாம். அந்த அம்மாவுக்கு எந்திரிச்சு கூட நடக்க முடியலையா. ஆனால் அந்த குழந்தை வந்துச்சு, வந்து பார்த்துட்டு ஓன்னு அழுதுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் வருவீங்கன்ட்டு. எங்கள் அம்மா கனவுல வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, அது உண்மை தானே, அப்போ ஆத்தா இருக்கான்னு தான் அர்த்தம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இந்த ஆடி மாதம் அம்மனுடைய மாதம். இந்த ஆடி மாதத்தை குறித்து ஒரு சில விஷயங்களோட, அதாவது எல்லா ஆண் தெய்வம்லாம் போய் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அம்பாளுங்க எல்லாம் அப்படியே நான் இருக்கேன் இந்த உலகத்தை ரட்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு 4 வேதங்களுக்கும் கையில் எடுத்துட்டு அவங்க நமக்கு எல்லாரும் ரட்சிக்க ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அவளை கொண்டாட ரெடி ஆகுங்க. மக்கள் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிங்கன்னா அவள் நமக்கு சுபிட்சத்தை அள்ளி கொடுப்பாள். நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் சக்தி பராசக்தி. என்னோட இஷ்ட தெய்வம், என்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம், என் உயிராக இருக்கிற தெய்வம் என் கருமாரி திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன். என் கனவுல வந்து நீ எனக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் மடிப்பிச்சை ஏந்தி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கையை நான் தரமானேன். அந்த நாள் இன்னைக்கு. இவங்க பாரதி ஸ்ரீதர் வந்து இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கு உங்க ஆத்தாக்கு கூட நிச்சயமா வந்து கடகடன்னு திருப்பணி வேலை நடக்கும் அப்படின்னாங்க. அரங்காவலர் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு வரலாமான்னுட்டு. கண்டிப்பா வாங்க, திருப்பணி முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆத்தால சீக்கிரமாக கொண்டு வந்து அவள் இடத்துல உட்கார வச்சு பெருசாக கும்பாபிஷேகம் பண்ணணும். அதை பார்க்கணுன்னு நிறைய ஆசை இருக்குது. உங்களால் முடிஞ்சது இன்னைக்கு எனக்கு மடிப்பிச்சையாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் எங்கள் ஆத்தாளுக்கு கொண்டு போய் சமர்ப்பிப்பேன். காலையில் 6 மணிலேருந்து நான் மடிப்பிச்சை ஏந்திக்கிட்டு வரேன். இப்போ என் கோயில் வாசலில் நின்று கேட்க போகிறேன். எல்லாரும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. எங்கள் ஆத்தாளுக்கு உங்கள் எல்லாரோட கைங்கரியமும் அங்கே வந்து சேரும். எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, சுபிட்சமாக இருப்பீங்க. அது இந்த ஆத்தாவோட வாக்கு. நன்றி. எனக்கு வந்து எங்கள் ஆத்தா வந்து உயிரோடு இங்கே உட்காந்துட்டு இருக்காருன்னு. இன்னைக்கு நான் வந்து அம்பாளுக்காக மடிப்பிச்சு எடுத்தேன். அதுவும் அவ எனக்கு சொல்லி நான் எடுத்தது. நம்பினவங்களுக்கு ஆத்தா கூடவே வருவா. அவளுடைய கால் பாதம் வந்து இங்கே நைட்டு தூங்குனீங்கன்னா அப்படியே நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அது சல் 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 அந்த சவுண்டு கேட்கும். எங்கள் வீட்லேயே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீ வந்து அம்பாளோட கையை பிடிச்சிக்கோ, உன்னை கொண்டு எங்கேயோ விட்டுருவா அப்படின்னாங்க. இன்றைக்கி அவளை நான் கை கால் மொத்தமாக பிடிச்சிட்ருக்கேன். என்னை வந்து சந்தோஷத்தில் திளைக்க வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு 13 வயசுலேருந்து நான் இவ்வளோ கும்பிட்டுருக்கேன். வணக்கம்மா. வணக்கம். திருவேற்காடு தரிசனம் எப்படி இருந்தது? அதாவது எங்கள் ஆத்தா எப்போ கூப்பிடுவான்னா, இப்போ க்ஷணத்தில் எனக்கு உன்னை பார்க்கணும், நீ வா அப்படின்னோடனே நான் எப்படி எந்திரிச்சு இங்கே ஓடி வருவேனே எனக்கு தெரியாது. ஆனால் நான் கனவுல பார்த்து அதே மாதிரி அவளுக்கு அலங்காரம் பண்ணி அப்படியே உட்காந்துருப்பா. அப்போ வந்து எனக்கு வந்து எங்கள் ஆத்தா வந்து உயிரோடு இங்கே உட்காந்துட்ருக்காருன்னு. இன்றைக்கி நான் வந்து
அம்பாளுக்காக மடிப்பிச்சை எடுத்தேன். அதுவும் அவள் எனக்கு சொல்லி நான் எடுத்தது. முழுக்க முழுக்க நான் மட்டுமே வந்து அம்பாள் சொன்னதுனால எடுத்தேன். எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். அதாவது இந்த திருப்பணியில் நானும் ஒரு சின்னதாக அணில் மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்றது அவ்வளோ சந்தோஷம். அம்பாள் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து ஒருத்தவங்க கூழ் கொடுத்தாங்க. அம்பாள் இருக்கான்றதுக்கு வந்து அதில் வந்து என்னென்னா ஒரு பெரிய வேப்பிலை வந்துச்சு. அதை நான் கடன்னு சாப்பிடும்போது நினச்சேன், அம்மா நீ இருக்க தானே அப்படின்னா அந்த வேப்பிலை எனக்கு வந்துச்சு. ஸோ எங்கள் அம்மாவை பார்க்க சீக்கிரமாக ஓடி வந்தேன். அரங்காவலர் அம்மாகிட்ட கேட்டேன், நீங்கள் என்னோட வந்து நிற்பீங்களான்னுட்டு. அவங்களும் வந்து நின்னாங்க. மடிப்பிச்சை ஏந்தி அது எல்லாமே உண்டியலில் காணிக்கையாக போட்டு வந்தேன். அம்மாவுடைய அந்த கால் இருக்கு இல்லையா, ஒரு காட்ஸ் கால்னு சொல்லுவாங்க, அது எப்படி அதை கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியும்? இல்லை அது வந்து நம்பினவங்களுக்கு ஆத்தா கூடவே வருவா. அவளுடைய கால் பாதம் வந்து இங்கே நைட்டு தூங்குனீங்கன்னா அப்படியே நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அது சல் அந்த சவுண்டு கேட்கும். எங்கள் வீட்டிலே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. ஒரு சப்போஸ் கெட்ட கனவு வருது அப்படின்னா நம்மளோட கர்மாலாம் தொலைதுன்னு அர்த்தம். அப்போ அம்பாள் வந்து ஒரு 3-4 மணிக்கு வந்து என்னை எழுப்புவா, வா வந்து விளக்கேற்று எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னுட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அப்படி ஒரு கவுளி கத்தம். நான் இருக்கேன்றதுக்கு அதுதான் சாட்சி எனக்கு. அதனால் எனக்கு வந்து நான் கண் இமைச்சாலும் கண் மூடினாலும் நான் சந்தோஷமாக மற்றவங்ககிட்ட பேசினாலும் எல்லாமே அவ சொல்லி தான் செய்கிறதா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. உங்களுக்கும் அம்மனுக்குமான இந்த உறவு எப்போ இருந்து ஆரம்பிக்கும்? ஆக்சுவலி நான் முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 13-14 வயசில் இங்கே வந்து ஐயப்பா சுவாமின்னு ஒருத்தர் இருப்பாங்க, இதுக்கு கருமாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி. அவர் தான் சொன்னார், நீ வந்து அம்பாளோட கையை பிடிச்சிக்கோ, உன்னை கொண்டு எங்கேயோ விட்டுருவா அப்படின்னாங்க. இன்றைக்கி அவளை நான் கை கால் மொத்தமாக பிடிச்சிட்ருக்கேன். என்னை வந்து சந்தோஷத்தில் திளைக்க வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு 13 வயசுலேருந்து நான் இவ்வளோ கும்பிட்டுருக்கேன். இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, ஆத்தா எனக்கு பண்ணி கொடுத்த ஒரு விஷயம்னா எதை சொல்லுவீங்க? நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் வந்து அம்மனை தூக்கி போட்டுட்டாங்க. அப்போ வந்து என்னோடய உடம்பெல்லாம் ஊதி போச்சு. அப்போ நான் அம்மனை நினச்சி அழுதேன். நம்ம சாமி கும்பிடக்கூடாதுலாம் சொன்னாங்க. ஆனால் நான் திருப்பி அவளை கொண்டு வந்து என் வீட்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஃபுல்லாக அந்த நீரெல்லாம் இறங்கி அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கும் இப்போவும் நான் வந்து அம்பாளுக்கு வந்து ஸ்தபதி வந்து இது வைக்க போகிறாங்க. அம்மா உட்கார வைக்கிற பீடத்தை வைக்கும்போது இங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து கனவுல வந்திருக்குது. அம்பாள் வந்து என்னை கூப்பிட சொல்லி இப்போ என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு வர முடியாத சூழ்நிலை, நான் வர முடியாதுமா சாரி சொன்னேன். ஆனால் ஒரு 11 மணிக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, கிளம்பு உனக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன், வான்னு சொன்ன மாதிரி நான் இங்கே வரேன். அப்போ தான் அந்த கல் எடுத்து என்னோடய கையால் அங்கே வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எங்கள் ஆத்தா என்னை வச்சு அவள் சந்தோஷப்படுறா அப்படின்ட்டு. இந்த உணர்வு எப்படி இருக்கும்? ஐயோ சொல்ல முடியாத ஒரு பாக்கியம். அதாவது சிவனை சீக்கிரமாக வந்து அரவணைச்சிக்கலாம். அதே மாதிரி நாராயண கேட்ட உடனே கொடுத்துருவாரு. ஆனால் அம்பாள் மட்டும் அவள் விரும்பணும் நம்மளை விரும்பினான்னு வச்சுக்கோங்களேன். அவளை நம்ம கையை பிடிச்சிட்டோன்னா நம்ம எங்கே இருந்தாலும் அப்படியே நம்ம ஜெயம் மட்டும்தான் நமக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஆடி மாதம் அப்படின்னா நல்ல காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆத்தாவுக்கு வந்து ஆடி மாதம் தான் விசேஷம். இந்த முறை என்னம்மா, இது என்ன? அது வந்து பெரியவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நான் வந்து ஆடி மாதம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆடி 1க்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே இப்படி அலங்காரம்லாம் பண்ணி அம்பாளை வரவேற்கிறதுக்கு ரெடி ஆகிடுவேன். இந்த வெள்ளிக்கிழமை இங்கே வந்துட்டேன். இப்படி ஒரு நாளும் ஒரு கோயிலுக்கு போயிடுவேன். நான் இன்னைக்கு வந்து மடிப்பிச்சை எப்போ காலையிலேருந்தே ஆரம்பிச்சதா சொன்னேன். ஆமாம். எப்படி காலையிலேருந்துன்னா வேற கோயில்கள் இல்லையா? இல்லை ஒரு இடத்துல போயிட்டு மடிப்பிச்சை ஏந்தி கொண்டு வந்து போட்டேன். அப்போ திருப்பணிக்காக தான் முழுக்க எங்கள் அம்மாவை சீக்கிரமாக கொண்டு வந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே கொண்டு வந்து அவளுக்கு 4 கோபுரமும் கட்டி அவளை இங்கே உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தயவு செய்து நீங்கள் வந்து பிரச்சனை கஷ்டம் அது இதுன்னு எதுவுமே சொல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கத்தை காலை பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு விடிவு கிடைக்கும், விடை தெரியும், சந்தோஷத்தில் வந்து அலாதியாக இருப்பீங்கன்றது நான் சொல்கிற ஒரு சின்னதான ஒரு விளக்கம். ஏன்னா கடவுளுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லைங்களா? அதுவும் அம்பாள்லாம் வந்து வேற லெவல். நிறைய கஷ்டத்தில் நிறைய மக்கள் இருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்களும் கஷ்டத்தில் இருக்கலாம். ஒரு சில பக்தர்கள் வந்து அம்மா வந்து என்னை கைவிட்டுட்டா அப்படின்னு ஒரு விரக்தியில் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல, நீங்கள் கஷ்டம் வரும்போது எதுக்கு சாமியை கும்பிடுறீங்க, நல்லா இருக்கும்போது ஏன் அவளை தேட மாட்டேங்கிறீங்க? அது ஒன்று தான் எனக்கு ஒரு சின்ன கேள்வி. எப்போவுமே அவளை பிடிச்சிக்கோங்க. அவள் இருக்கும்போது நீ என்ன வேணால் கொடுறா, நான் வந்து அதை பந்து மாதிரி தூக்கி போட்டு வரேன்னுட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நமக்கு ஜெயம்ன்றது நிச்சயம். இந்த ஆடி மாதம் உங்களுடைய விசிட் என்னென்ன கோயில்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க?
எங்கள் ஆத்தா சமயபுரம் அவளை பார்க்கணும், வெக்காளியை பார்க்கணும், அப்புறம் லலிதாம்பிகையை பார்க்கணும், திருமேச்சூர் போகணும், பாலாவை பார்க்கணும், வடிவுடை அம்மனை பார்க்கணும், பச்சையம்மனை பார்க்கணும், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி 3 பேரையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் புவனேஸ்வரியை பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ஒரு பெரிய ட்ராவல் லிஸ்ட் போட்டிருக்கேன், போய் கிளம்பிடுவேன். அம்பாளுடைய ரெப்ரசன்டேட்டிவாவே மக்கள் உங்களை பாக்குறாங்க. ஏன்னா இப்ப வரும்போது கூட நிறைய பேர் உங்க கையை தொட்டு கும்பிட்டாங்க. அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? ப்ரௌட் இல்லைங்க, ஐயோ நான் வந்து பயப்படுவேன். நான் அந்த இடத்துக்கு வரல இன்னும். அவள் வந்து அவளுக்கு நான் ஒரு குழந்தை, இந்த குழந்தைகிட்ட சொன்னால் ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிப்பேன். உண்மையிலேயே நான் வந்து நிறைய எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்பேன். ஒரு அதிசயம், இந்த அதிசயம் வந்து நான் கண்ணால பார்த்தேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு வந்து ரொம்ப முடியாமல் வந்திருந்தாங்க. அவங்க அம்மா இன்னைக்கு சொல்லிவிட்டாங்களாம், இன்னைக்கு நீ கருமாரியை பார்ப்ப, நளினி வருவா, நீ போ அப்படின்னாங்களாம். அந்த அம்மாவுக்கு எந்திரிச்சு கூட நடக்க முடியலையா. ஆனால் அந்த குழந்தை வந்துச்சு, வந்து பார்த்துட்டு ஓன்னு அழுதுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் வருவீங்கன்ட்டு. எங்கள் அம்மா கனவுல வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, அது உண்மை தானே, அப்போ ஆத்தா இருக்கான்னு தான் அர்த்தம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இந்த ஆடி மாதம் அம்மனுடைய மாதம். எங்க அம்மா இந்த ஆடி மாதத்தை குறித்து ஒரு சில விஷயங்களோட, அதாவது எல்லா ஆண் தெய்வம்லாம் போய் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அம்பாளுங்க எல்லாம் அப்படியே நான் இருக்கேன் இந்த உலகத்தை ரட்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு 4 வேதங்களுக்கும் கையில் எடுத்துட்டு அவங்க நமக்கு எல்லாரும் ரட்சிக்க ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அவளை கொண்டாட ரெடி ஆகுங்க. மக்கள் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிங்கன்னா அவள் நமக்கு சுபிட்சத்தை அள்ளி கொடுப்பாள். நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் சக்தி பராசக்தி. என்னோட இஷ்ட தெய்வம், என்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம், என் உயிராக இருக்கிற தெய்வம் என் கருமாரி, திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன். என் கனவுல வந்து நீ எனக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் மடிப்பிச்சை ஏந்தி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கையை நான் தரமானேன். அந்த நாள் இன்னைக்கு. இவங்க பாரதி ஸ்ரீதர் வந்து இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கு உங்க ஆத்தாக்கு கூட நிச்சயமா வந்து கடகடன்னு திருப்பணி வேலை நடக்கும் அப்படின்னாங்க. அரங்காவலர் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு வரலாமான்னுட்டு. கண்டிப்பா வாங்க, திருப்பணி முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆத்தால சீக்கிரமாக கொண்டு வந்து அவள் இடத்துல உட்கார வச்சு பெருசாக கும்பாபிஷேகம் பண்ணணும். அதை பார்க்கணுன்னு நிறைய ஆசை இருக்குது. உங்களால் முடிஞ்சது இன்னைக்கு எனக்கு மடிப்பிச்சையாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் எங்கள் ஆத்தாளுக்கு கொண்டு போய் சமர்ப்பிப்பேன். காலையில் 6 மணிலேருந்து நான் மடிப்பிச்சை ஏந்திக்கிட்டு வரேன். இப்போ என் கோயில் வாசலில் நின்று கேட்க போகிறேன். எல்லாரும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. எங்கள் ஆத்தாளுக்கு உங்கள் எல்லாரோட கைங்கரியமும் அங்கே வந்து சேரும். எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, சுபிட்சமாக இருப்பீங்க. அது இந்த ஆத்தாவோட வாக்கு. நன்றி.